இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, SaaS-ஐ ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படிங்கிறது தான். SaaS-னா என்ன? சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். நாம் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து யூஸ் பண்ணக்கூடிய சிஆர்எம், மார்க்கெட்டிங் டூல்ஸ், பில்லிங் சாஃப்ட்வேர், இது எல்லாமே SaaS அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஏஐ வந்ததுக்கப்புறம் சுச்சுவேஷன் ரொம்ப மாறி இருக்குது. ஏன் அப்படின்னா, சாஃப்ட்வேரில் முன்னாடி நாம் தான் வேலை பண்ணணும், பட் இப்போது ஏஐ வேலை செய்யுது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, வெப்சைட்டை ஹியூமன் தான் டெவலப் பண்ண முடியும், பட் ஆனால் இப்போது இருக்கிற ஏஐ டூல்ஸ் வந்து ஒரு சில நிமிஷத்துலேயே ஒரு வெப்சைட்டை உருவாக்கிடுது. ஸோ அப்படின்னா SaaS முடிஞ்சிச்சா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது. அதுக்கு என்னுடைய பதில் நோ. ஏன் அப்படின்னா, இது SaaS வந்து எப்போவுமே முடியாது, அது வந்து எவால்வ் ஆகும். தட் மீன்ஸ் ஃப்யூச்சரில் SaaS ப்ளஸ் ஏஐ இது ரெண்டுமே சேர்ந்து ஸ்மார்ட் SaaS அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகும். தட் மீன்ஸ் மேனுவல் சாஃப்ட்வேர்லேருந்து இன்டெலிஜென்ட் சாஃப்ட்வேராக மாறும். ஸோ ஏஐ வந்து SaaS-ஐ ரீப்ளேஸ் பண்ணாது, அதை அப்கிரேட் பண்ணோம். தேங்க்யூ.